என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு அட்டகாசமான சிக்கன் பிரியாணி, அதுவும் மசாலா வீட்லேயே அரைச்சி செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சாப்பாட்டு அரிசியில் செஞ்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இது கூடயே கொஞ்சோண்டு சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய், அதே மாதிரி நெய் ஒரு நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் நெய் சாப்பிடுவீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரியாணி இலை போட்டுட்டு 3 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் லேசாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். எப்பவுமே வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பொன்னிறம் ஆனதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. இது கூடவே ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடயே கொத்தமல்லி, புதினாவும் போட்டு வதக்குங்க. இது நல்லா பைண்ட் ஆகி வந்ததும் நம்ம எப்பவும் போல் பிரியாணி மசாலா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கிரேவி டெக்ஸ்சர் வரணுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி பைண்ட் ஆகி வந்ததும் இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் இருக்குல்லங்க, அது நல்லா அரை மணி நேரம் ஊறணும். எனக்கு அப்படியே ப்ளெயினாக சிக்கன் சாப்பிட பிடிக்காது, அதனால நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு போடுங்க. சிக்கன் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா சிக்கன் வெந்து வரணும். எப்போவுமே நான் குக்கரோட மூடியை தலைகீழாக திருப்பி வச்சு தான் வேக வைப்பேன். சிக்கன் ஒரு நல்லா 10 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நான் இன்றைக்கி வீட்டரிசி நார்மல் அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது கூடவே 2 டம்ளர் அரிசிக்கு 5.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு நம்ம சிக்கனில் கொஞ்சோண்டு போட்டிருக்கோம், லைட்டாக தான் போட்டிருக்கோம், ரொம்ப அதிகமாக இல்லை. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு கடைசியில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொதி வரும்போது குக்கரை மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் விடுங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களோட சாப்பாட்டை பொறுத்து குக்கரை பொறுத்து தாங்க விசில் விடணும். இப்போ 5 விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கலரே செம்ம டெம்ப்டிங்காக இருக்குங்க. அப்படியே எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். சாப்பாட்டு ரைஸ்லேயே பீஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.